உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்குல்ல, அதுதானே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன சம்பாதிக்கிறான், இவங்க என்ன பொருள் யூஸ் பண்ணுறாங்க, எந்த காரில் வராங்க, எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, இது நம்ம வேலை இல்லைல்ல. பேசிக்காக இன்றைக்கி நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னா, நம்மளோட கோலை வந்து ரொம்ப லாங் டேர்மாக செட் பண்ணாதது. ஒரு வருஷத்தை 2 வருஷத்துலேயே பண்ணிடணும்னு அந்த அர்ஜுக்கு உள்ளாகிறதுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 10 இயர்ஸ் உங்களோட கோலை செட் பண்ணுங்கள். சைடில் கேட்குற எந்த விதமான கூச்சல்களையும் உங்கள் காதுக்குள்ளே எடுத்துக்காமல் ஒரே கோலை நோக்கி ஒரு 10 வருஷம் ஓடுனீங்க அப்படின்னா, கரெக்டாக ஸ்ட்ராட்டஜியோடு நான் சொல்கிறேன், தப்பான ஸ்ட்ராட்டஜியோடு நான் சொல்லலை. ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டாக அந்த 10 வருஷத்துக்கான பிளான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, 10 இயர்ஸ் கழிச்சு யாருமே ரீச் பண்ண முடியாத இடத்துக்கு நீங்கள் போக முடியுன்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். அது என் லைஃப்லேயும் கொஞ்சம் நடந்திருக்கு, இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. அதனால தான் நான் உங்ககிட்ட இதை வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸில் நம்மளை விட்டு போகிறவங்களையோ அசிங்கப்படுத்துகிறவங்களையோ இதை பற்றிலாம் நீங்கள் நினச்சி ஒரி பண்ண வேண்டாம். டெஃபினட்டாக தே வில் கம் பேக் டு யூ. டெஃபினட்டாக அது நடக்கும்.